எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 3:16 வாசிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐசுவரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் சொல்றார் 16ல், நீங்கள் அவருடைய ஆவியிலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுவோம். ஆவியிலே பலப்படுதல் என்றால் என்ன? ஆவியிலே உள்ளான மனுஷன் பலப்படுதல். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற உபதேசங்களில், கள்ள உபதேசங்களில் ஒன்று பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்பது. ஒரு கூட்டம் பரிசுத்த ஆவியானவரே இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், ஆனால் ஆள் தத்துவமெல்லாம் கிடையாது. அவர் ஒரு பவர் இருக்கிறார், அவ்வளோதான். எப்படி நம்ம இப்போது வரங்கள் பற்றிலாம் பேசுகிறோமோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவருங்கிறது ஒருத்தர். அது நீங்கள் தேவனாக அதில் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆள் தத்துவமாக கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருங்கிறது பரலோகத்தில் இருக்கக்கூடியதான சில காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்க ஒழிய, பூமியில் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், நம்ம சொல்லக்கூடியதான ஆவியில் பலப்படுதல், ஆவியானவர் நடத்துகிறார், இப்படிலாம் சொல்கிறோமே, அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தாவின் அபிஷேகம் அப்படின்னு இருக்குதா? இப்போ ஒரு உபதேசம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் பரிசுத்தாவினால தான் சுவிசேஷமே கேட்டீங்க, அதனால் பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் ஒன்று கிடையாது, பரிசுத்தாவியானவர் முன்னாடியே உங்கள் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வசனத்தை வச்சுட்டு சொல்கிறாங்க. எந்த வசனத்தை வச்சு சொல்கிறாங்க? வாசிங்க. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு. உங்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கித்தவர்களே. அப்போ பரிசுத்த ஆவியினால தான் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? சுவிசேஷமே பிரசங்கிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்படும் போதே ஆவியானவர் என்ன செஞ்சிட்டாரு? உங்ககிட்ட வந்துட்டாரு. அப்போது திடீர்னு அதென்ன பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் பரிசுத்தான அபிஷேகம்லாம் இல்லை, நிறைய பேர் சொல்கிற மாதிரி நீங்கள் நம்பாதீங்க, பரிசுத்தான அபிஷேகம்லாம் இல்லை. ஏன்னா நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்போயே ஆவியானவர் உங்கள் கூட இருந்ததுனால தான் நீங்கள் என்ன பட்டீங்க? ரட்சிக்கவே பட்டீங்க. அப்படி இருக்கும்போது அது என்ன பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்னு ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு உபதேசம் இருக்குது, இப்படி ஒரு உபதேசம் இருக்குது. இது ஒரு பெரும்பான்மையான கூட்டத்தால் நம்பப்படுகிறது. அவங்க அதனால தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ப மாட்டாங்க, பெற மாட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதால நம்ம ரட்சிக்கவே பட்டோம், அதனால் தனியாக ஒரு அபிஷேகம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆவியானவரோடு நாம் நெருங்குவதில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. உண்மையிலேயே சுவிசேஷம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொன்னார், ஒரு ஆளை வச்சு நமக்கு சொன்னார். இந்த வசனத்தின்படி நீங்கள் வாசித்த 1 பேதுரு 1:12 படி பரிசுத்த ஆவியானவர் தான் சுவிசேஷம் சொல்ல நமக்கு காரணமாக இருந்தார். அது யாரோ ஒருத்தர் நமக்கு சொன்னாங்க, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டோம். அந்த வசனத்தை கேட்டு விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம். இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணோம், ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் இதோட ஆவியானவருக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பு முடிஞ்சிருச்சா, இப்படியே இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்டு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருதல். இப்போ ஆவியானவர் வெளியிருந்து உங்களை என்ன பண்ணுறாரு? சபைக்கு நேராக நடத்துகிறாரு, அதாவது ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறாரு. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அடுத்து எங்கே வரீங்க? சபைக்கு வரீங்க. இதுதான் தேவனுடைய திட்டம். ஒரு குரூப்பு சபைக்கே வர வேணான்னு சொல்லுது, அதை விட்டுருவோம். அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, சபைக்கெல்லாம் எதுக்குங்க போயிட்டு, அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலே போதும், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார். சபைனா அமைப்பு, கூட்டமைப்பு, நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தான் சபை, கட்டடம் அல்ல, நாம் தான் சபை. ஸோ அப்போ ஆண்டவர் கொண்டு வந்து சபையில் சேர்க்குறார். ஸோ வெளியிருந்து உள்ளே கூட்டு வந்தது ஆவியானவர் தான். நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தோம். இதுக்கு அடுத்த லெவல் ஒன்று இருக்குது. இதோட முடிஞ்சிடல ஆவியானவரோட லெவல். இதுக்கு அடுத்த லெவல் ஒன்று இருக்குது, அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நம்ம சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன்னதத்திலிருந்து பலன் உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் நீங்கள் போய் என்ன செய்யுங்க? எருசலேமிலே காத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்புறார் நம்மளை. அதுக்கு பேர் தான் அபிஷேகம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இதான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணுகிறார்னு இருக்கு இல்லையா? அக்கினிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது. ஸோ இது வந்து பேசிக்காக உங்களுக்கு தெரியும். ஆனால் பெரும்பான்மையாக ஒரு கூட்டத்துக்கு இன்றைக்கி வெளியே ஒரு விதமான உபதேசம் போயிட்டு இருக்குது. அந்த உபதேசத்தில் பரிசுத்த ஆவி கிடையாது, அபிஷேகம் கிடையாதுன்னு சொல்கிறதுனால அவர்களுக்கும் இதை சொல்லணுன்றதுனால சொல்கிறோம். ஸோ பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது நிச்சயமாக உண்டு. ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆசாரியர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நியாயாஸ்திரிகள், அது வேரபாரகர், இப்படிலாம் இருந்தாங்க. அடுத்த காலகட்டத்தில் சபை, நம்முடைய சபைகள் வரும் பொழுது இப்போ நமக்கு போதிக்கிறது யாருன்னா ஆவியானவர் தான் சபைக்கு என்ன செய்கிறாரு? போதிக்கிறார். எப்படி சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஆவியானவர் ஒரு ஆளை யூஸ் பண்ணி சுவிசேஷம் நமக்கு சொன்னார்னு 1 பேதுருல வாசித்தோமோ, அதே மாதிரி சபையில் போதிக்கிறதுக்கும் ஆவியானவர் ஆட்களை செலக்ட் பண்ணுறார். சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை போதகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், சபைக்குள்ளே சிலரை தீர்க்கதரிசியாகவும் வச்சிருக்கிறார். அப்போ அவங்க சபைக்குள்ளே இருந்து ஆவியானவர் கொடுக்கறதான தூதை வாங்கி நமக்கு தராங்க. அது அவங்க வாங்கி நமக்கு தர்றது. ஆனால் அந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டுமென்றால் உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் வேத வாக்கியங்களுடையதான அர்த்தம் உங்களுக்கு புரியும், ஆழம் தெரியும். இப்போ நீங்கள் வாசித்த வசனத்தில், எபேசரில் வாசித்ததை, கர்த்தருடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் தான் நமக்குள்ளே இருந்து நடத்துகிறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகுதான் வசனத்தினுடைய ஆழத்துக்கே நீங்கள் போவீங்க. ஏன்னா வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது. ஒரு ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாரோ அதுதான் சரியான வியூ. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மக்கிட்ட பொதுவாகவே 2-3 வியூ இருக்கும் வசனத்தில். ஒரு வியூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு போதிக்கிறவங்க, இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், எங்களுடைய வியூ ஒன்று உங்கள்கிட்ட இருக்கும். அதை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இது ஒரு வியூ. இது இல்லாமல் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு வியூ அதில் ஒன்று கிடைக்கும். நீங்கள் அதை வாசிக்கும் போது உங்களுக்கு ஒன்று தெரியும். இது ஒரு வியூ. ஆனால் உண்மையிலேயே ஆவியானவருடைய வியூ ஒன்று இருக்குது. வேத வாக்கியத்தை அவர் தான் எழுதினார் இல்லையா? அவரோட வியூ ஒன்று இருக்குது. அதை கேட்டு வாங்கணும். அப்படி வாங்கும்போது தான் அந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரியும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இப்போ பவுலுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சபை மூப்பர்கள் எழுதி கொடுத்தது அவர் கையில் இருந்துச்சு. அதை போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, சபைகள் தோறும் பிரசங்கம் பண்ணினார்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுது. எல்லா இடத்துலையும் போய் சொன்னாங்க. அதே நேரத்தில் பவுல் என்ன பண்ணுறாரு, நியாயப்பிரமாணத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தினால் நீங்கள் என்ன செய்ய முடியாது, குற்றம் சாட்ட முடியாதுன்ட்டார். நியாயப்பிரமாணத்திலையும் கரைச்சி குடிச்சிட்டார். இதை 2ஐயும் தாண்டி 3ஆவதாக பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கம்யூனியன் ஆக்சுவலாக யார் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கணும்? கம்யூனியன் பற்றி அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு இதை யார் சொல்லி கொடுத்துருக்கணும்? அப்போஸ்தலர்கள் சொல்லி கொடுத்துருக்கணும். அவங்க சொன்னாங்க, அன்றைக்கி நைட்டுப்பா இயேசு கிறிஸ்து போகிறதுக்கு முந்தின நாள் அப்பத்தை எடுத்தாரு, பிட்டாரு, கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்ல. அவங்க சொல்லி கொடுக்கலங்கிறத பவுல் நமக்கு தெளிவாக சொல்கிறாரு. உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்போ ஒரே கம்யூனியனுக்கு எத்தனை வியூ இருக்குது பாருங்கள். ஒன்று சபை மூப்பர்கள் அவருக்கு சொல்லி கொடுத்தது ஒன்று இருக்கு, அவர் நியாயப்பிரமாணத்தில் படித்தது ஒன்று இருக்கு, அதையும் தாண்டி கர்த்தர் கொடுத்தது ஒன்று இருக்கு. இந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். இதுதான் ஆவியானவராலே நடத்தப்படுதல். ஒவ்வொரு வேத வசனத்தையோ அல்லது கர்த்தரிடத்திலிருந்து விளக்கத்தையோ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்குள் ஆவியானவர் இருந்து அதை படிக்க வைக்கணும். இப்போ போதிக்கிறதை கேட்கிறது நல்லது. ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒருத்தன் புதையல் தோண்டிக்கிட்டே போனானா, ஒரு 5 அடி தோண்டிட்டானா, புதையல் என்ன செய்யலை, கிடைக்கலையா. அப்புறம் அவன் போயிட்டானா, அடுத்து ஒருத்தன் வந்தானா, அவன் 1 அடி தோண்டினானா, தோண்டினோன்னு என்ன கிடச்சிருச்சு, புதையல் கிடச்சிருச்சு. இதில் கொஞ்சம் வித்தியாசம். இப்போ நாங்கள் சொல்கிறது, நாங்கள் உங்களை 5 அடி வரைக்கும் நடத்துவோம், நீங்கள் தான் அடுத்த 2 அடி தோண்டணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு புதையல் கிடைக்கும்.
நாங்கள் ஏன் உங்களை 5 அடி வரைக்கும் நடத்திட்டோம் தெரியுமா? 5 அடி வரைக்கும் தோணுனதில் எங்களுக்கு ஒரு புதையல் கிடச்சிச்சு. புரியுதா? அந்த புதையலை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அந்த புதையல்லேருந்து உங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டோம். இப்போ நாங்கள் போயிட்டோம். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் கொடுத்த புதையல்லையே வச்சு நம்ம என்ன செய்யலாம், காலத்தை ஓட்டிடலான்னும் போது அப்படி போகிறவங்களும் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஆள் இந்த இடத்துல இந்த ஆள் தோண்டினானே, 5 அடியில் ஒரு புதையல் வந்துச்சே, நாம் ஒரு 2 அடி தோண்டி தான் பார்ப்போமே, நமக்கு ஏதாவது கிடைக்குதா, தோண்டுனா இன்னொரு புதையல் அடுத்த 2 அடியில் இருக்கும். வேத வசனத்தை பொறுத்த வரைக்கும் இயேசு வர வரைக்கும் நீங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கலாம், புதையல் வந்துக்கிட்டே இருக்கும். புது புது காரியங்களை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்கள் அதுக்கு தான் பிரயாசப்படணும். கேட்கறது சந்தோஷம், ஐயோ அவருடைய செய்தி கேட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, சந்தோஷம். அதிலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகணும். அடுத்து அது உள்ள என்ன இருக்குது, வேற என்ன டைமென்ஷன் இருக்குது, இதுதான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நடக்கிறதான சம்பவம். அதனால தான் பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ளே வந்தது அப்படின்னு பார்க்குறோம். சரி, இது ஒரு ஸ்டாண்டர்ட். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது ஒரு ஸ்டாண்டர்ட். ஒரு காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், இது ஒரு ஸ்டாண்டர்ட். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இதோடைய தங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணிடுறாங்க, ஓட்டி முடிச்சிடுறாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோமே, அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போனோமா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வளர்ச்சி நிறைந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவுமே எப்படி வளர்ச்சி நிறைந்தது. ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது. வசனம் சொல்லுது, அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல நீங்கள் போதுன்ற திருப்தி உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் செத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவலி புரியுதா நான் சொல்கிறது? ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம என்ன ஆகிட்டோம், அந்த இடத்துல சாக தொடங்கிட்டோன்னு அர்த்தம். ஆனால் ஸ்பிரிச்சுவலி வளர்ந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், மோசே முட்செடியில் ஆண்டவரை பார்க்குறாரு. இதுவே மகா மேன்மையானது. மகா மேன்மையான நம்ம லைஃப்பில் முட்செடியில் ஆண்டவர் அந்த அவியாத முட்செடியை பார்த்துருக்குறோமா? நம்ம பார்க்குறதெல்லாம் எரிஞ்சு போகிறது தான் பார்த்துருக்குறோம் இல்லையா? நம்ம பார்க்குற எல்லாமே என்னவாயிடுது, எரிஞ்சு போயிடுது. எரியாத முட்செடியை பார்க்குறாரு. இதுவே இருக்கிறதுலே பயங்கரமான விஷன். சரி, ஓகே. அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, மலைக்கு மேலே ஏறி வான்றார். அங்கே போகிறாரு, அது ஒரு விஷன். அதுக்கப்புறம் ஒரு மேகம், ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை குறித்த பயம் அவர்களுக்கு உண்டாகும்படி நான் என்னுடைய மகிமையெல்லாம் அவர்களுக்கு காட்டப் போகிறேன், நீ மலைக்கு மேலே வா. வந்தார். இப்போ 2வது ட்ரிப்பு, ஒரு கரு மேகம் வந்து மூடுது, இடி மின்னல் எல்லாம் வருது. கீழே இருக்கிறவன் பயப்படுறான், இவர் மேகத்துக்குள்ளே போயிட்டார். இது அத்தப்பட்ட மகிமை. அதான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து. ஆனால் மோசேக்கு அது திருப்தி ஆகவே இல்லை. அவருக்கு திருப்தி ஆகலை. அடுத்து என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஒரு இடத்துல ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். ஓ, இவ்வளோ பார்த்தி, அது என்னையா பார்த்த? அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் இருக்கும், அடுத்த லெவலுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை என்ன பார்க்கணுன்ற, முகமுகமாக பார்க்கணும். இப்போ ஃபார்முலாவே மாற்றுறாரு. என்ன ஃபார்முலா மாற்றுறாரு? என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, கண்மலை வெடிப்புண்டு, நீ அங்கே வா, கரத்தில் மூடுறேன், நான் கடந்து போகிறேன், அப்போ கூட முன்னாடி பார்க்க மாட்டேன், பின்புறத்தை பார்ப்பேன். மோசே கேட்டாச்சு, பார்க்கணும்னு கேட்டாச்சு, எப்படியாவது பார்க்க வச்சுருவோம். இதுதான் மகிமையின் மேல் மகிமை அடைதல். அடுத்த லெவலுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி போயிட்டே இருக்கணும். அதனால தான் நான் சொல்வேன், தானியேலுடைய ஆவி நமக்கு கண்டிப்பாக வேணும். 6ஆம் அதிகாரத்தில் விளக்கத்தை கேட்க ஆரம்பிப்பாங்க ஆண்டவர்கிட்ட. 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்பான், இந்த 10 கொம்புகளை குறித்தும் இந்த சின்ன கொம்பை குறித்தும் நான் அறிய ஆவலாக இருந்தேன். 7ஆம் அதிகாரத்தில் கேட்டவன் சாக போகிற வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். இந்த 1335 நாளை குறித்தும் இந்த 2300 நாளை குறித்தும் அது விளக்க என்ன. ஆண்டவர் கடைசி என்ன தெரியுமா சொல்லுவார்? பரவாயில்ல தானியேலே, ரெஸ்ட் எடு, பரவாயில்ல. ஆண்டவர் சொல்லுவார், நீயோ போய் என்ன செய்ய, இளைப்பாரி கொண்டு, அது முடிவு காலத்துக்குரியது. நீ என்னப்பா நீ இப்படி வேலை பார்க்குற? அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலி பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே ஒரு திருப்தி. ஆவியை பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுட்டோம், அப்புறம் அவ்வளோதான். பரிசுத்த ஆவியை பெற்று 25 வருஷம் ஆச்சு. அடுத்த லெவலுக்கு என்ன போனீங்க? அதுக்கு அடுத்த லெவல் போனீங்க. நான் மினிஸ்ட்ரியை பற்றி பேசவே இல்லை, ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை பற்றி பேசுகிறேன். ஸ்பிரிச்சுவலி நம்ம எந்த அளவுக்கு போகணும்? இப்போ பரிசுத்த ஆவியை பெற்றவங்க அடுத்து இன்னொரு லெவல் இருக்குது, அந்த லெவலுக்கு போகணும். எந்த லெவலுக்கு போகணும்? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள்ளானேன்னா என்ன?
3வது வசனம் வாசிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இப்போ பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்தாரு. யாருக்குள்ள? யோவானுக்குள்ள. அந்த 120 பேர்ல யார் இருக்கிறா? யோவானும் இருக்கிறார். அவருக்குள்ள வந்தார். ஆனால் வெளிப்படுத்தல் 1:10 சொல்லுது, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்தது ஒரு காலம். இப்போ எனக்கு ஒரு 90 வயசு ஆக போகுது. யோவானுக்கு அப்போ 90 வயசு, பத்மதீவில் 90 வயசு ஆக போகுது. இப்போ ஆவியானவருக்குள்ள நான் வளர்ந்துருக்கிறேன். இப்போ ஆவிக்குள்ள நான் போயிட்டேன். ஆவி எனக்குள்ள வந்த காலம் போச்சு. இப்போ நான் என்னவாயிட்டேன்? ஆவிக்குள்ள போயிட்டேன். என் மாம்சத்துக்குள் ஆவியானவர் இருந்தது போக ஆவியானவருக்குள் என் மாம்சம் போய்விட்டது. எனக்குள்ள ஆவியானவர் இருந்தால் நான் அவரை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு அர்த்தம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர் வந்து உணர்த்தும் போது நான் கேட்பேன், கேட்காம போவேன், கீழ்ப்படியாமல் போவேன், பின்மாற்றம் அடைவேன், பாவத்தில் விழுவேன், திருப்பி மன்னிப்பு கேட்பேன். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இப்போ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் ஆவிக்கு உள்ள நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் பாவமே செய்ய மாட்டேன். ஏன்னா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியானவருக்குள்ளே நான் போயிடுவேன். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். இதுதான் அடுத்த ஸ்டாண்டர்ட். இந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும். பரிசுத்த ஆவியை பெற்றதோடையே நீங்களும் நானும் திருப்தி அடைஞ்சிட்டோம். ஆவியானவர் வந்தார், என்னை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறார், க்ளீன் பண்ணுறாரு, பண்ணிகிட்டே தான் இருக்கிறார். எப்போ வரைக்கும் க்ளீன் பண்ணுறாரு? சாவர வரைக்கும். பரிசுத்த ஆவி உனக்குள் இருக்கும்போது ஏன் உன்னால் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை? ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆவிக்கும் மாம்சத்துக்குமான போராட்டம் என்ன செய்யுது? நடந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் பிரயாசப்படணும். நான் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்ய போகிறேன்? ஆவிக்கு உள்ளே போயிட போகிறேன். ஆவிக்கு உள்ளே நான் போயிட்டேன்னா அதற்கு பிறகு நான் 100% ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே போயிடுவேன். அப்படி போயிட்டா உங்களால் பாவம் செய்யவே முடியாது. ஏன்னா உங்கள் மாம்சத்துக்கு அப்போ வேலையே இருக்காது. உங்கள் மாம்சம் செத்தவனை போல் இருக்கும். உங்கள் மாம்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். அந்த ஆவிக்குள்ளே போகிற அனுபவத்தை தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஆவிக்குள்ளாகிற அனுபவம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வந்துட்டார். வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறத அந்நிய பாஷையோ அவங்க பல பாஷைகள் பேசுகிறாங்க, பற்பல பாஷைகள். அப்படி பேசும்போது ஜனங்கள் கேட்கிறார்கள் இல்லையா? ஆனால் ஆவிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா? வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எக்கால சத்தத்தை போல ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆவிக்குள்ள ஆகும்போது முதல்ல நடக்கிற விஷயம், பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷையோ பற்பல பாஷையோ வியாக்கானமோ தீர்க்க தரிசனமோ எல்லாத்தையும் ஜனங்கள் கேட்பார்கள். ஏன்னா இப்போ ஆவியில் நிறைஞ்சு நீங்கள் பேசுகிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து பேசுகிறார். அதான் சொல்கிறாங்க. இப்போ சபையில் பேசும்போது நீங்கள் பேசும்போது பாஸ்டர் நம்ம பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? பாஸ்டர் நீங்கள் பேசும்போது ஆறுதலாக இருந்துச்சு, நீங்கள் பேசும்போது கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தாரு, நீங்கள் பேசும்போது என்ன நடந்துச்சு? எனக்குள்ள ஒரு ஹீலிங் நடந்துச்சு, நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே வந்த ஆண்டவர் எனக்கு பதில் தந்தார். இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா ஆவியானவர் பேசுகிறார். ஆனால் நீங்கள் ஆவிக்குள்ள ஆகிட்டா என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் பேச மாட்டீங்க, தேவன் பேசுவார், நீங்கள் கேட்பீங்க உட்காந்து. தேவன் உங்க கூட பேசுவார். இடி முழக்கத்தை போல ஒரு சத்தத்தை கேட்டேன், எக்கால சத்தத்தை போல ஒரு சத்தத்தை கேட்டேன், திரளான ஜனத்திரளை போல ஒரு சத்தத்தை கேட்டேன். காட் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். இதுதான் ஆவிக்கு உள்ளாகிற அனுபவம். ஃபஸ்ட்டு அந்த ஆவிக்குள்ளானீங்கன்னா முதல்ல நடக்கிறது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம். கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யலாம்? கேட்கலாம். எப்போ கேட்கலாம்? நீ கர்த்தரோடு கூட இருக்கும்போது அதை என்ன செய்யலாம்? கேட்கலாம். பல நேரங்களில் கர்த்தருடைய சத்தத்தை நம்ம எப்படி நினச்சிக்கிறோம்? இப்போ நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம் இல்லையா, இது உங்கள் கிட்ட ஆவியானவர் பேசுகிறார். ஆனால் சத்தம் எங்களுது, பேசுகிறது ஆவியானவர். ஆனால் தேவன் பேசும்போது தேவனுடைய சத்தமே உங்களுக்கு கேட்கும். அதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். அவன் சொல்கிறான் பாருங்க, இடி முழக்கத்தை போல ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். பாருங்க, பவுல் போயிட்டுருக்கிறாரு, தமஸ்குக்கு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை பாருங்கள், வசனம் சொல்லும், இடி முழக்கத்தை போல ஒரு சத்தத்தை கேட்டேன். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே,
நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். 22:7 அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுது. அவனே சொல்றான், நான் ஒரு சத்தத்தை கேட்டேன். வாசிங்க பாப்போம் 22:7. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தைக் கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. பேசினவருடைய சத்தத்தையோ, இதுதான் நமக்கு டிஃபரன்ஸ். தேவன் உங்ககிட்ட பேசும்போது கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும், கூட இருக்கிறவனுக்கு கேட்காது. நிறைய பேர் கேட்குறாங்க, வருகையில் வரும்போது எக்காலம் ஊதுதே, எல்லாருக்கும் கேட்குமா? ஆண்டவர் நினச்சா உங்களுக்கு மட்டும் கேட்கும்படி வைப்பார். ஆண்டவர் நினச்சாரா உங்களுக்கு மட்டும் கேட்கும். இந்த வசனம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. 22 வசனம் சொல்லுது, என் கூட இருந்தவர்கள் அந்த சத்தத்தை கேட்கவில்லை. நீங்கள் ஆவிக்குள்ள ஆகும்போது கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். அதான் ஃபஸ்ட்டு அனுபவம். ஆண்டவர் உங்களோட பேசுவார். இந்த அனுபவத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, ரெண்டாவது நீங்கள் ஆவிக்குள்ள ஆகும்போது என்ன வரும் பாருங்க. வாசிங்க வெளிப்படுத்தல் 4:1-2. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அடுத்த ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா? பார்க்க தொடங்குகிறார். இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன், வா. இதுதான் அடுத்த லெவல், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடுத்த லெவல். எவ்வளோ நாளைக்கு நீங்கள் நடக்கிற சம்பவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்க? எவ்வளோ நாளைக்கு நீங்கள் பழைய சம்பவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்க? இன்னொன்று இருக்குது, இனி சம்பவிப்ப போகுதை நான் உனக்கு காண்பிப்பேன், வா. இதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எத்தனையோ மகத்துவங்கள் இருக்குது. அதில் மறைக்கப்பட்ட மறைபொருள் எத்தனையோ இருக்குது. அதை கர்த்தர் நமக்குன்னே வச்சிருக்கிறார். நம்முடைய வேலை அதை போய் வாங்கிறது தான். உங்களுக்கு கர்த்தர் வச்ச பொக்கிஷம் எப்போ தொடங்குது தெரியுமா? எப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று ஆரம்பிச்சிங்களோ அப்பத்துலேருந்தே கர்த்தர் உங்களுக்குன்னு கொஞ்சம் ட்ரெஷரை பைபிளில் வச்சுக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு, நம்மளை பொறுத்த வரைக்கும் பைபிளில் சொன்னது ஒன்று, ஊழியக்காரங்க நமக்கு சொல்லுவாங்க, படித்தோம், கேட்டோம், சந்தோஷமாக போனோம், அதில் ஒரு திருப்தி. அவர் பேசினார், கேட்டோம், ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, வெரி குட். ஆனால் இதுக்கு அடுத்து ஒன்று இருக்குது, உங்களுக்குரியது பைபிளில் இருக்குது. அதை ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். ஆண்டவரே, நான் எனக்கு வச்சதை என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆண்டவரே, முதல்ல கேட்கணும். நிறைய விஷயங்கள் ஆண்டவர்கிட்ட ஸ்டாண்டர்டில் வளரும் போது கொஞ்ச நாள் கர்த்தருடைய சத்தத்தை மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுவார், சவுலே சவுலேன்னு கூப்பிடுவார். கர்த்தருடைய சத்தத்தை யாக்கோவை பார்த்து கூப்பிடுவார். ஆண்டவர் பேசுகிற தேவன், நம்ம பேசுகிற தேவனை வச்சுருக்கிறோம். முதல்ல அவர் சத்தத்தை கேட்க தொடங்கணும். அதற்கு பிறகு ஆவிக்குள்ளே நீங்கள் வளர வளர கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை காட்டத் தொடங்குவார். எந்த தரிசனம் தெரியுமா? இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். இதுதான் அடுத்த லெவல், உங்கள் ஆவிக்குரிய லெவல். ஆண்டவர் நமக்கு வச்சதை பார்க்க தொடங்கணும். பவுல் பாருங்கள், ஆரம்பத்தில் அவருடைய சத்தத்தை கேட்டார் தானே, அவருடைய சத்தத்தை கேட்டார். உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் எல்லாம் கேட்டார். அடுத்த லெவலுக்கு பவுல் போகிறார் பாருங்க. அவருடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இன்னும் மேலே போகுது. 2 கொரிந்தியர் 12:3 வசனம் வாசி. அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பரதீசிக்குள்ள போயிட்டார் பாருங்க. இப்ப அடுத்து எடுத்துட்டு போயிட்டார். இதான் செகண்ட். ஆவிக்குள்ள ஆகும்போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார் தெரியுமா? அடுத்த லெவலுக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போவார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது மேல் வீட்டறையில் எல்லார் மேலேயும் அவர் வந்து என்ன செஞ்சார்? இறங்கினார். ஆனால் ஆவிக்குள்ளாகும்போது என்ன ஆகும் தெரியுமா? அவர் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் தரிசனங்களை காட்டுவார். இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை காட்டுவார். இந்த ஸ்டாண்டர்டுக்கு வரணும். இது பவுலுக்கு மட்டும்தான் கிடையாது, யோவானுக்கு மட்டும்தான் கிடையாது. வாசிங்க 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில கொண்டு போய் விடு. அடுத்து வெளியே கூட்டு போயிடுவார். இது ஆவிக்குள்ளாகிற அனுபவம். அடுத்து போய் ஒரு விஷன் காட்டுவார். அவர் காட்டுற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போவார். வெளிப்படுத்தல் 17:3 வாசிங்க பார்ப்போம். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான்.
ஆவிக்குள் என்னை, நான் ஆவிக்குள் ஆயிட்டா தான் அடுத்த லெவல் வனாந்தரத்துக்கு கூட்டு போறாரு, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு கூட்டிட்டு போறாரு. இப்போ பாருங்க, ஆவிக்குள்ளாக்கி கர்த்தர் ஒவ்வொரு இடமா என்ன செய்றாரு, கொண்டு போறாரு. இதுதான் அடுத்த ஸ்டாண்டர்ட். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ரெண்டாவது ஸ்டாண்டர்ட். ஃபஸ்ட்டு பரிசுத்த ஆவியை பெற்றீங்க, இது ஃபஸ்ட்டு லெவல். ரெண்டாவது லெவல் ஆவிக்குள்ளே போனீங்க, இது ரெண்டாவது லெவல். மூணாவது லெவல் ஆவிக்குள்ளே போகும்போது நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்க தொடங்குவீர்கள். நாலாவது லெவல் அந்த சத்தத்தை கேட்கிற ஒரு காலகட்டத்தை தாண்டும் போது தரிசனத்தை பார்க்க தொடங்குவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வைக்கிறத நீங்கள் பார்க்க தொடங்குவீங்க. கர்த்தர் உங்களை கூட்டிகிட்டு போக தொடங்குவார். ஒவ்வொரு இடமா கர்த்தர் உங்களை கொண்டு போய் அவர் தனக்கு வெளிப்படுத்த வேண்டியவர்களை கொண்டு போய் வெளிப்படுத்துவார். இதுதான் கர்த்தர் உங்ககிட்டையும் எங்ககிட்டையும் எதிர்பார்க்குற காரியம். இன்றைக்கி நாம் இந்த லெவலுக்கே வரமாட்டோம். நம்ம கிடைச்சதுலேயே சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது வரைக்கும் நம்ம கிடைச்சதுலே திருப்தி ஆகிட்டோம். போதும், சந்தோஷம், நல்ல வசனம் கிடச்சிச்சு. நான் சொல்கிறேன், இது உங்களை புஷ் பண்ணுறது, அவ்வளோதான். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை நாங்கள் உந்தி தள்ளுறது தான் சபை. இது ஜஸ்ட் அ புஷ். நீங்கள் தான் உங்கள் வாழ்நாள் எல்லாம் அடுத்த லெவலில் ஆவியில் வளர்ந்துக்கிட்டே போகணும். சபை என்பது உங்களை உருவாக்குகிற இடம். சபையோட வேலை என்ன? உங்களை ரெடி பண்ணி ஒரு பக்கம் ஊழியத்துக்கு அனுப்புறது, அது வேற. ஸ்பிரிச்சுவலி டெவலப் பண்ணி விடணும். இன்னும் போங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க, உட்காருங்க, ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ளே வாங்க. அங்கே உட்காரும் போது அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க தொடங்குங்க. இந்த சத்தத்தை கேட்கும் போது கர்த்தர் உங்களிடத்தில் அநேக ரகசியங்களை பேசுவார். அடுத்து ஆவிக்குள்ளாகிற இடத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை காண்பிக்க தொடங்குவார். இதுதான் கர்த்தர் கொண்டு போகிற அடுத்த ஸ்டாண்டர்ட். எவ்வளோ பெரியதான ஒரு மகிமை பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார் மோசேயை பார்த்து, ஒரு மனுஷனோடு முகமுகமாய் பேசுகிறது போல் நான் என்ன செய்கிறேன், அவனோடு கூட நான் பேசுகிறேன். ஒரு சிநேகிதனோடு கூட பேசுகிறது போல் பேசுகிறேன். இதெல்லாம் எதுக்கு பைபிளில் கொடுத்து வச்சுருக்கிறாங்க? இதெல்லாம் கர்த்தர் நமக்கு பைபிளில் கொடுத்து வச்சுருக்கான நோக்கம் என்ன? ஏதோ சம்பவத்தை கதை மாதிரி படிக்கிறதுக்கா? ஓ, மோசே சூப்பர் ஹீரோங்க இல்லைங்க, அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்துக்கிட்டாங்க, ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க. நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற இடமே இல்லை. ஒரு வெளிப்பாடு கிடைச்சா அதுலேயே வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிடுறோம். ஏதோ ஒரு காரியம் கிடைச்சோன்னா அதுலேயே திருப்தி அடைஞ்சிடுறோம். ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் போங்க. உங்களுக்குன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் வச்சுருக்கிறத வாங்க தொடங்குங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஆண்டவர் வேதத்தில் எந்த பகுதியில் வச்சுருக்கிறாரோ அதை கர்த்தர் பேசுவார். அதை கர்த்தர் பேசும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவம் தனி. அது ஒரு சந்தோஷம், அதெல்லாம் இருக்கும். அதோடைய எக்ஸாம்பிள், அது கர்த்தர் பேசினாருங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா, ஜனங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு தாகமாய் காத்திருப்பார்கள். அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்கள் கேட்டதே கிடையாது. கர்த்தர் உங்கள் மூலிமா இருந்து என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. இதெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், யோவான்கிட்ட ஏன் ஜனங்க வந்தாங்க? அவங்ககிட்ட அற்புதமும் கிடையாது, அடையாளமும் கிடையாது. யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லைன்னு வசனம் சொல்லுது. ஆனால் அவன் கர்த்தருடைய ஆவியில் நிரம்பி பேசத் தொடங்கினான். ஜனங்கள் வார்த்தையை நோக்கி ஓடி வர தொடங்கினார்கள். அந்த தேவன் தான் உங்களோடும் இருக்கிறார். இது அடுத்த ஸ்டாண்டர்ட், ஆவிக்குள்ளாகிற அனுபவம். இதையும் தாண்டி இன்னொரு லெவல் இருக்குது. நீங்கள் இந்த லெவலுக்கே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இதையும் தாண்டி இன்னொரு லெவல் இருக்குதான்னா இன்னும் ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவல் ஸ்பிரிச்சுவலி டாப் லெவல். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசி. சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். இப்போ முதல் லெவல்ல இருந்து ரெண்டாவது லெவலுக்கு அவர் வந்தார். எந்த லெவலுக்கு வந்தார்? கேட்கறதுல இருந்து எதுக்கு வந்தார்? பார்க்கறதுக்கு வந்தார். அந்த 10:1 கூட நீங்கள் வாசிச்சீங்கன்னா வசனம் எப்படி இருக்கும்? பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பார்க்குற லெவலுக்கு வந்துட்டார். கேட்குற லெவல் ஒன்று இருக்குது, அடுத்து பார்க்குற லெவல். இதை தாண்டி 3வது லெவல் ஒன்று இருக்குது. இது என்ன தெரியுமா? இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இவைகளை 7 சபைகளுக்கு எழுத சொல்கிறார். இப்போ 7 சபைகளுக்கு எழுத சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாக சொல்லிக்கிட்டே வராரு. அப்புறம் காண்பிக்க தொடங்குறாரு. பார்த்துக்கிட்டே வரான், எல்லாத்தையும் எழுதுறான், பார்க்குறான், கேட்குறான், எழுதுறான், பார்க்குறான், கேட்குறான், எழுதுறான், எழுதிட்டே வரான். திடீர்னு ஒரு 7 இடிமுழக்கம் சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டோன்னா அதை எழுத போகிறான். அது வெறும் இடிமுழக்கம் கிடையாது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ பவுல் கூட வரும்போது கர்த்தர் பேசினார்.
ஜனங்களுக்கு அதை கேட்கவில்லை. அவ்வளோதான், ஜனங்கள் அதை கேட்கவில்லை. இன்னொரு இடத்துல பவுல் சொல்வார், கேட்டாங்க அவங்களுக்கு புரியலம்பார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலேயே வாசிங்க 4வது வசனத்தை. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டது, ஆனால் என்னன்னே புரியல, அது ஒன்றுமே தெரியல. இன்னும் ஒன்று கேட்குது, பேசினவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை. இடி முழக்கத்தை மாதிரி இருக்குது கேட்கறதுக்கு இடி. இப்போ நமக்கு இந்த வசனம் என்ன சொல்லுது? 10ஆம் அதிகாரம் 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்போ அதில் என்னமோ இருந்திருக்கு, என்ன ஒன்று இருக்கு. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அதை எழுதாத, அதை என்ன பண்ணிரு. அப்புறம் எதுக்கு அவன்கிட்ட சொன்னார்? அது அவன்கிட்ட சொன்னதுக்கு காரணம் என்ன? ஆசியாவில் உள்ள சபைகளுக்கு எழுதுன்னு சொன்னதெல்லாம் அவனும் எழுதிக்கிட்டே வரான். அவரும் சொல்கிறாரு, எழுதுறாரு. இப்போ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சொல்லிட்டு சொல்கிறாரு, இதை என்ன செய்யாத, எழுதாத, இது நீ யாருக்கும் சொல்லாத. அப்போ அது யாருக்கு சொன்னார்? மற்றவங்களுக்கு சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு. அப்போனா இவர் யார், அதை அவன்கிட்ட சொல்லியிருக்கவே கூடாது. அப்போ அவங்ககிட்டையும் சொல்கிறாரு, மற்றவங்களுக்கு சொல்லாதேங்கிறாரு. அப்போ அது யாருக்கு? அது அவனுக்கு, யோவானுக்குரியது, அவனுக்குரிய ரகசியம். அது அவனுக்கு புரியுது. ஆண்டவர் சொல்கிறாரு, யாருக்கிட்டையும் சொல்லாத, அதை நீ அப்படியே சீல் பண்ணி வச்சிரு. இதுதான் அடுத்த ஸ்டாண்டர்ட், கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட். எல்லாருக்கும் சொல்கிறத உங்கள் மூலிமா பேசுகிற ஆண்டவர் உங்களுக்குன்னு சில ரகசியங்களை பரலோகம் பேசும். உங்களை நம்பி பரலோகம் சில விஷயத்தை சொல்லும். இதை முத்திரை போடு, ஆனால் சொல்லுவார் ஆண்டவர், மற்றவங்ககிட்ட சொல்லாதேம்பார். நம்ம பசங்க சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்கூலில் படிக்கும்போது ஒன்று சொல்லிட்டு இது அவங்ககிட்ட சொல்லிடாத அப்படிம்பாங்க. இதே ஸ்டாண்டர்ட் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா ட்ரஸ்ட், பரலோகம் உங்களை என்ன செய்ய தொடங்குது? ட்ரஸ்ட், நம்ப தொடங்குது. உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை சொன்னால் அது வெளியே போகாது. அதான் பரலோகம் நம்ம மேலே வச்ச நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மனுஷன் மேலே யார் வைக்கிறது? தேவன் வைக்கிறார். நாம் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறது வேற, அது இயல்பு, அது உண்மை, அது நடக்கும். தேவன் நம்புகிற மனுஷன் நாம் இருக்கிறோம் பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். கர்த்தர் நம்பி பரலோகத்தில் வந்து ஒரு ரகசியத்தை ஒரு மனுஷங்கிட்ட சொல்கிறார் பாருங்களேன், இதெல்லாம் இருக்குது வச்சுக்கோ, ஆனால் யார்ட்டையும் சொல்லிடாத. ஏன் அவனை நம்புறாருன்னா அவன் சொல்ல மாட்டான்னு அவருடைய நம்பிக்கை. அப்போ பரலோகம் உங்களை எண்ணி நம்புதா? பரலோகத்தின் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோமா? இன்றைக்கி நம்மக்கிட்ட பரலோகம் அந்த நம்பிக்கை வைக்கலை, பரலோகம் நம்மளை நம்பலை. பரலோகம் நம்புச்சுன்னா கர்த்தர் வெறும் வார்த்தைகளை மாத்திரம் நம்ம கொடுக்க மாட்டார், சத்தியத்தை மட்டும் கொடுக்க மாட்டார். இது ஒரு ஸ்டாண்டர்டு. இதையும் தாண்டி கர்த்தர் ரகசியத்தை பேசுவார். உங்களோட உட்காந்து வந்து என்னோட உட்காந்து கர்த்தர் என்ன செய்வார்? பல நேரத்தில் ஆவிக்குள்ளாக்கி கர்த்தர் கூட்டிகிட்டு போய் சொல்கிற விஷயம் மற்றவங்களுக்கு, இது அவங்ககிட்ட போய் சொல்லு, இதை இவனுக்கு சொல்லு, 7 சபைகளுக்கு சொல்லு, மோவாபியர்களுக்கு சொல்லு, நீ போய் யோனா கிட்ட சொல்வார், நீ போய் நினிவே ஜனங்கிட்ட சொல்லு, அதெல்லாம் ஓகே. ஆனால் யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் பைபிளில் வாசித்து பாருங்க, சில விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்லாமல் அப்படியே ஊழியக்காரங்க தள்ளிட்டே போவாங்க. இவைகளை குறித்து எழுத எனக்கு மனம் இல்லைம்பாங்க, இவைகளை குறித்து எழுத எனக்கு சமயம் இல்லைம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவியானவர் அந்த இடத்துல என்ன செய்ய விரும்பலை, அதை சொல்ல விரும்பலைன்னு அர்த்தம். ஆனால் பல ரகசியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். சபையோடு கூட மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் உங்களோடும் என்னோட உட்காந்து தேவன் பேச விரும்புகிறார். நம்ம என்றைக்காவது அந்த அவைலபிலிட்டிக்குள்ளே வந்திருக்கிறோமா? முதல்ல அவைலபிலிட்டினா நேரம், அந்த நேரத்தில் தேவன் சொல்கிற இடத்துக்கு நம்ம வந்தால் தான் இது நமக்கு கேட்கும். பல நேரத்தில் நம்ம தேவன் சொல்கிற இடத்துக்கு வர்றதே இல்லை. அந்த சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டமாக ஃபேமிலியாக போயிட்டுருப்பாங்க, எல்லாரும் பேசுவாங்க. எல்லாரும் பேசும்போது, கணவன் மனைவி பேசும்போது ஒரு பொதுவான காரியத்தை தான் பேச முடியும். எல்லாரும் இருக்கும்போது பேசும்போது என்ன செய்வாங்க?
நார்மல் விஷயங்களை பேசுவாங்க. ஆனால் 2 பேர் மட்டும் போகும்போது தான் பர்சனலாக பேசுவாங்க. அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். பர்சனலையும் தாண்டி பல நேரங்களில் கணவன் மனைவியாக இருந்தாலும் தங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததான சில விஷயங்களை மறைச்சே வச்சுருப்பாங்க. சொன்னால் என்ன வந்துடும்? பிரச்சனை வந்துடும்னு. எப்போ நான் சொன்னால் பிரச்சனை வராதுன்னு ஒரு நம்பிக்கை வருதோ அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, உங்ககிட்ட மறைக்க எனக்கு மனசு இல்லை, நான் உண்மையை என்ன செஞ்சிடறேன் சொல்லணும்னு. அந்த உண்மையை அவங்க சொல்லணுன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு என்ன வரணும்? நம்பிக்கை வரணும். அதே மாதிரி ஒரு நம்பிக்கையை பரலோகம் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வைக்கணும். அந்த நம்பிக்கையை பரலோகம் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வச்சா மட்டும்தான் நீங்களும் நானும் கர்த்தரிடத்திலிருந்து ரகசியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பொதுவாக நாம் ஒரு ஸ்டாண்டர்ட் 1லேயே இருந்து சாட்டிஸ்ஃபை ஆகி ஆவிக்குரிய வாழ்க்கையை முடிச்சுட்டு நாம் பரலோகத்துக்கு போகிறத தான் விரும்புகிறோம். ஆனால் தேவன் அதை விரும்பலை. இப்போ நீங்கள் உங்கள் பையன் இருக்கிறாரு, சில அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னா, எப்படியாவது பாஸ் பண்ணிடுறா, மானத்தை வாங்கிடாத அப்படிம்பாங்க சில அப்பா அம்மா. சிலர் என்ன சொல்லுவாங்க, இந்த நல்ல மார்க் எடுத்துடுறா, அப்போ தான் எதையாவது குரூப் எடுக்க முடியும் அப்படிம்பாங்க. ஆனால் சில அப்பா அம்மா அப்படி பேசவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டேய், கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும், கூடுமானால் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும், எங்கள் பரம்பரையில் நாங்கள் எல்லாம் நல்லா படித்தவங்க. அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோன்றது தான் முக்கியம். தேவனுடைய கண்கள் அப்படியே இருதயத்தை தேடிக்கிட்டே இருக்கும். எவன் கூட பேசலாம், யார் கூட பேசலாம். யோசிச்சு பாருங்கள், 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தங்கிட்டையும் ரகசியத்தை வெளிப்படுத்த முடியல அவரால். ஒருத்தன் மார்பில் சாஞ்சிருக்கான். அவன் போய் கேட்குறான், அந்த காட்டி கொடுக்குறவன்னு சொல்கிறீங்களே அது யார் அப்படின்னு. யாருக்கிட்டையும் சொல்லாத தேவன் அவங்ககிட்ட சொல்கிறாரு, இந்த துணிக்கையை யார் கையில் கொடுக்குறனோ அவன்தான்றார். அவன் அன்றைக்கி ட்ரஸ்ட்ஃபுல்லாக அவர்கிட்ட இருந்தான்ல. கர்த்தர் என்ன நம்பிக்கையில் யோவான்ட்ட சொன்னார்னா, நான் சொல்லுவேன், அவன் என் பரலோக திட்டத்துக்கு அவன் தடையாக இருக்க மாட்டான். ஏன் பேதுருக்கிட்ட சொல்லலைன்னா, அவன் சொன்னால் உடனே இது உமக்கு நேரிடக்கூடாது, நான் உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாற்ற ஆண்டவரே, அவன் அப்படி சொல்லிடுவான் உடனே. கர்த்தருக்கு நம்பணும், ஆனால் அவன் என் திட்டத்தை மாற்றாதவனாகவும் இருக்கணும். பல நேரங்களில் பரலோகம் நம்மை நம்பாமல் போகிறதுக்கு அதான் காரணம். பரலோகத்தினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு மகனாக மகளாக நம்ம மாறணும். யோசித்து பாருங்கள், தேவன் நம்பி அவர் இருதயத்தில் உள்ளதை எங்கிட்ட சொல்கிறார். அது இதில் இன்னொரு பெரிய விஷயமும் இருக்குது. என்ன தெரியுமா? சில விஷயங்களை கர்த்தர் சொல்லுவார், சொல்லாதேன்னு சொல்கிறாரு, முத்திரை போடு அப்படின்னு. அந்த சொல்லாதேன்னு சொன்னால் சொல்லக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் பரலோகம் என்னையும் உங்களையும் சொல்லி என்ன செய்யணும்? நம்பணும். நம்பினா மட்டும்தான் உங்களையும் என்னையும் நம்பி ஆண்டவர் அநேக ரகசியங்களை பேச தொடங்குவார். இப்போ நமக்கு கிடைக்கிறதெல்லாம் வெளிப்பாடு, வசனத்திலிருந்து வெளிப்பாடு. இப்போ நம்ம 2வது லெவல் 3வது லெவலில் தான் இருக்கிறோம். இனி வரும் சம்பவங்களை கேட்க வேண்டியிருக்கு. இனி வரும் சம்பவங்களை மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 52வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். அப்போ என்ன அர்த்தம்? இவங்கிட்ட 2 பொக்கிஷம் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒன்று புதுசு, இன்னொன்று இப்போ நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் பழசு, பழைய பொக்கிஷம். ஆனால் பொக்கிஷம், பழைய பொக்கிஷம். என்ன பொக்கிஷம்? பழைய ஏற்பாட்டில் புதஞ்சிருக்கிற பொக்கிஷம், புதிய ஏற்பாட்டில் புதஞ்சிருக்கிற பொக்கிஷம், இதெல்லாம் உண்மை. ஆனால் புதியதுன்னு ஒன்று இருக்குது, த நியூ ஒன். தேவன்கிட்டேருந்து வாங்கிறது, தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கறது, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வெளிப்பாடு. இந்த புதுசு ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கணும். அதை வாங்கிறது அடுத்த லெவல். இதையும் தாண்டி உங்களுக்குன்னு மட்டும் பரலோகம் ஒரு ரகசியம் வச்சுருக்கோம், அதை கர்த்தர்கிட்டேருந்து கேட்டு வாங்கணும். அதை வாங்கும்போது தான் தேவன் உங்களை நம்ப தொடங்கி இருக்கிறாருன்னு அர்த்தம். தேவன் நம்மளை நேசிக்கிறார், அது வேற. நம்புகிறாரா? ஆண்டவருக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும், ஹெவன் நம்பணும். இவனை நம்பி நான் பேசுவேன், இவங்கிட்ட நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், நான் சொல்கிறத அவன் சொல்லுவான், நான் சொல்லாததை அவன் சொல்ல மாட்டான். முத்திரை போடுனா போடுவான், முத்திரையை உடனா உடைப்பான். ஏன்னா அவன் என் நம்பிக்கைக்கு உரியவன். அல்லேலூயா. இது கடைசியாக முதல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுவிசேஷத்துக்கு நான் நடத்தினார், உள்ளே வந்தார். அப்புறம் நம்ம உள்ளே போனோம், உள்ளே போய் கேட்டோம், பார்த்தோம், ரகசியத்தை வாங்கினோம்.
கடைசியாக இன்னும் ஒன்று இருக்குது, அதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? வாசிங்க, எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்போ இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் போனீங்க, ரகசியம் வாங்கினீங்க, எல்லாம் செஞ்சீங்க, எல்லாம் உண்மை. ஆனால் வர வரைக்கும் இந்த ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வர வரைக்கும் என்ன செய்யணும்? உங்கள் மேலே அது இருக்கணும், அவர் இருக்கணும். போக வாய்ப்பு இருக்குதா? இருக்கு. துக்கப்பட்டு ஒரு நாள் ஆவியானவர் என்ன செஞ்சிருவார்? நம்மளை விட்டு போயிடுவார். எத்தனையோ ரகசியங்களை. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு தாவீதை எடுத்துக்கோங்க. 51ஆம் சங்கீதத்தில் அவன் பண்ணுற ஜெபத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும். ஏன்னா யார் இந்த இவன்? அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய யுத்தத்தை செஞ்சவன், கோலியாத்தை ஜெயிச்சவன், கர்த்தரிடத்துலேருந்து சத்தத்தை கேட்டவன், ஆண்டவருடையதான ஞானத்தை வாங்கினவன், அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் கிங்கு பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திட்டான். வெளிப்பாடுகளை பெற்றவன், தேவனிடத்துலேருந்து என்ன இருக்குது? வெளிப்பாடுகளை பெற்றவன். எப்போ அவன் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த தொடங்குறானோ, அவன் ஞானம் அவன் மேலே இருக்கும், அவனுக்கு கொடுத்ததான வரம் இருக்கும், அதெல்லாம் மாறாது. ஆனால் ஆவியானவர் அவன் மேலே இருக்க மாட்டார். அவனை மீட்கிறதுக்குன்னு கர்த்தருடைய நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா, அது மரணமோ வருகையோ, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி தான் சீல், உங்கள் மேலே இருக்கிற சீல். இது இருக்குதான்னு, அவர் இருக்கிறாரான்னு அப்பப்போ என்ன பண்ணிக்கங்க? கிராஸ் செக் பண்ணிக்கங்க. ஏன் கிராஸ் செக் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன்னா, ஆவியானவர் வரும்போது தெரியும், போகும்போது தெரியாது. சிம்சோன் மேலே ஆவியானவர் வரும்போது தெரிஞ்சிச்சா இல்லையா? வந்த உடனே பெலிஸ்தரை அடித்தான், அந்த கழுதையோடைய தாடையை எடுத்து அடித்தான், கதவை ரெண்டாக உடச்சிக்கிட்டு போனான், 2 தூணை உடைச்சான். வரும்போது எல்லாம் தெரிஞ்சிச்சு. எப்போ போனார் அவனை விட்டு? ஒவ்வொரு வாட்டியும் போயிடுவார். அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் வசனம் சொல்லும், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். அப்போ இறங்கினவர் ஸ்டாண்டர்டாக அவன் மேலே என்ன செய்யலை? இல்லை. அவன் எப்போ பெலிஸ்தர்கிட்ட போய் கல்யாணம் பண்ணானோ வெளியே போயிட்டார். எப்போ தெளிலாள் வீட்டுக்கு போனானோ போயிட்டார். எப்போ அவன் திராட்சரசத்தை அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தேனை சாப்பிட்டானோ போயிட்டார். எப்பெல்லாம் துக்கப்படுத்துகிறோமோ அப்போல்லாம் ஆவியானவர் என்ன செஞ்சிடறாரு? போயிடுறார். அதனால தான் தாவீது சொல்கிறான், தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. ஏன்? நான் ராஜாவாக இருக்கிறது முக்கியம் இல்லை, எனக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர், அதான் முக்கியம், அதுதான் முக்கியம். ஒரு நாள் ராஜ்யபாரம் அவன் கையை விட்டு போச்சு இதனால், ஆனால் ஆவியானவர் அவனை விட்டு போகல. திருப்பி ராஜ்யபாரத்தை கொண்டாந்தாச்சு, ஆனால் ஆவியானவர் போயிட்டார்னா கொண்டு வருது கஷ்டம். இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை இன்றைக்கி அதுதான் இருக்குது. ஆனால் இவங்க யார்? பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக வல்லமையாக பயன்பட்டவங்க, ரகசியத்தை வாங்கினவங்க. யூதாஸை எடுத்துக்கோங்களேன். யூதாஸ் போய் அவன் என்ன பண்ணுறான்? அற்புதங்களை செய்கிறான், பிசாசு துரத்துறான், எல்லா வேலையும் செய்கிறான். 2 பேராக போகும்போது அவனும் கூட போனான். ஒரு நாள் அவனை விட்டு ஆவியானவர் போயிட்டார். அதாவது அவனுடைய அழைப்பு அவனை விட்டு போயிடுச்சு. சாத்தான் உள்ளே புகுந்துட்டான். அவனுக்கு அது தெரியவே இல்லை பாருங்க. இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. இன்றைக்கி நம்ம மேலே இருக்கிற அந்த ஆவியானவர், அதை பத்திரமா பார்த்துக்கணும். உங்களுடைய அற்புதம், உங்கள் மூலமாக நடக்கிறதான கிரியை, உங்கள் ஊழியத்தின் மூலமாக நடக்கக்கூடியதான வல்லமையான காரியங்கள், உங்ககிட்டேருந்து வெளிப்படக்கூடியதான காரியங்களை வச்சுக்கிட்டு ஆவியானவர் இருக்கிறார்னு டிசைட் பண்ணிடாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நடக்கிற கிரியையை வச்சோ, உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டோ, உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறதான சில பாசிட்டிவான சம்பவங்களை வச்சுக்கிட்டோ இன்னும் பரிசுத்த ஆவி என் மேலே இருக்கிறார் நீங்கள் நினைக்கவே கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் அவர் கொடுக்குற பிரச்சனைய சந்தோஷம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களோடு கூட அவர் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஏற்கனவே சத்தத்தை கேட்டது, தரிசனத்தை பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய எக்ஸசைஸ் மாதிரி. அது உங்களை விட்டு போன உடனே உங்கள் இருதயத்தில் ஒரு துக்கம் வரும், ஒரு விதமான வேதனை வரும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி வந்த மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு சிக்னல், ரெட் சிக்னல் மாதிரி. அது வந்த உடனே ஓடிடணும் தேவ சமூகத்துக்கு. அதை கிடைக்கும் போதே ஆவியானவர் துக்கப்படுறாருங்கிறது நீங்கள் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். வேலை இருக்குது, நம்ம இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குது, இந்த நேரத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, போயிட்டு வந்து ஜோம் பண்ணிக்கலான்னு சொல்லி நீங்கள் வெளியே போயிட்டீங்க, பிசாசு உங்களை அழகாக அந்த வெளியே இருக்கிற சில ஆட்களோட ஜாலியாக உங்களை பழக வச்சு சாப்பாடு ரெஸ்டாரண்ட் போய் எல்லாம் அரட்டை அடித்து வரும்போது அந்த பரிசுத்த ஆவினால் வந்த துக்கத்தை மாயையான சந்தோஷத்தில் நிரப்பி உங்களை அந்த துக்கத்தை விட்டு தூரம் கொண்டு போயிடுவோம் பிசாஸ். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செய்து பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீட்கப்படும் நாளுக்கென்று
முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி. அவர் தான் சீல், மேலே இருக்கிற சீல். அந்த சீலை பத்திரமா வச்சுக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆனால் பரிசுத்த ஆவி தான் முத்திரை. இவர் இருந்தால் தான் உங்களுக்கு மீட்பு. ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள். ஆவியானவர் இருக்கிறாரா, எனக்குள்ளே இருக்கிறாரா, இன்னும் இல்லை துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரா, இந்த ஆரம்ப நிலையில் அப்படியே தான் இருக்கிறேனா, இன்னும் வளர்ச்சி வரவே இல்லையா, நாளுக்கு நாள் வளர்றேனா, ஆவியானவருக்குள்ளேருந்து ஒரு காலத்தில் ஆவிக்குள்ளே நான் போகிறேனா, அவர் சத்தத்தை கேட்குறேனா, அவருடைய தரிசனங்களை பார்க்குறேனா, கர்த்தர் என்னை நம்புகிற இடத்துக்கு நான் வந்திருக்கிறேனான்னு பார்க்கணும். இந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் நீங்கள் வளரும்போது நம்ம அத்தனை பேருமே யோவானை போல, எசேக்கியேலை போல, தானியேலை போல கர்த்தர் நம்மை நம்ப தொடங்குவார். கர்த்தர் ரகசியங்களை பேசுவார், பரலோகத்தினுடைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். இன்னும் எவ்வளவோ கர்த்தரிடத்தில் பொக்கிஷம் இருக்குது. அதை வாங்குவதற்கு கர்த்தர் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடுவோமா? நன்றி ஆவியானவரே, கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், துதிகளை ஏறெடுக்கிறோப்பா. நீங்கள் இருந்த வண்ணமாக இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. பரலோகம் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கணும்னு விரும்பவே விரும்பாது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை போல மாறுங்கன்றார். இயேசுவை போல நீங்கள் மாறுற வரைக்கும் நம்ம இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் வளரணும்ப்பா, இன்னும் வளர்ச்சி அடையணும். நீ உலகத்தில் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சாலும் ஒரு நாள் அது எல்லாம் உன்னை விட்டு போயிடும், உன்னை விட்டு போயிடும். பாருங்கள், ஆவியில் வளர்ந்த எலியா வளர 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 கடைசியில் உயிரோட பரலோகத்துக்கு போகிற அளவுக்கு அவன் ஸ்பிரிச்சுவலி வளர்ந்துட்டான். நம்மை போல ஒரு நாள் மரணத்துக்கு பயந்து ஓட்ட மனுஷன்தான் அவன். ஆனால் வசனம் சொல்லுது, மரணத்தையே காணாதபடிக்கு அப்படி வளர்றான் வளர்றான் வளர்றான், வளர்ந்துட்டே இருக்கிறான். பைபிளில் எல்லாருமே எடுத்த உடனே பயங்கர ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிடையாது. அது தானியேலாக இருக்கட்டும், அது யோவானாக இருக்கட்டும், எல்லாம் நம்ம போல ஒரு அற்பமாக இருந்தவங்க தான். ஒரு இடத்துல வசனம் யோவானை பற்றி சொல்லுது, உயிர்த்தெழுதலை பற்றின வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லைன்னு இருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கடைசியாக இயேசுவை பார்க்க ஓடி வருவாங்க. அவர் உயிர்த்தெழுந்திருப்பார். அந்த இடத்துல வசனம் சொல்லும், யோவானும் பேதுருவையும் பார்த்து, அவர்களுக்கு அவர் உயிர்த்தெழுந்ததான வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லைன்னு இருக்கும். வசன அறிவு அவங்களுக்கு இல்லைன்னு இருக்கும். அதுதான் நம்மளை மாதிரி அவங்களும் சாதாரணமாக இருந்தவங்க தான். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு வளர்ச்சி அடைந்து ஒரு நாள் யோவான் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்கு போகிறான். போய் தரிசனங்களை பார்க்கிறான், சத்தத்தை கேட்கிறான். கடைசியில் தேவன் அவனை நம்பி 7 இடி முழக்கத்தினுடைய காரியங்களை சொல்கிறார், ரகசியத்தை சொல்கிறார். அதுதான் கர்த்தர் உங்கள் மேலே என் மேலே வச்சிருக்கிற எக்ஸ்ட்ரீம் லெவல். ஹெவன் வந்து சொல்லணும், ரகசியத்தை சொல்லணும். ஒருத்தருடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அநேக நேரங்களில் கர்த்தர் பூமியில் நடக்கிற சம்பவத்தை அவர்கிட்ட வந்து சொல்லுவாராம். இதுக்காக ஜெபம் பண்ணு. அவர் ஜெபிப்பார். பல நேரங்களில் அந்த ஜெபத்துக்கு பதிலாக கர்த்தர் அந்த பட்டணத்தை காப்பாற்றுவாராம், அந்த குடும்பத்தை காப்பாற்றுவாராம். சில நேரங்களில் கர்த்தர் துக்கமாக சொல்லுவாராம், அவர்கள் மனம் திரும்பலை, அவங்கள காப்பாற்ற முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த ஆள் யார் தெரியுமா? ஏதோ பெரிய ஊழியக்காரனோ அல்லது உலகத்தை கலக்கிற ஊழியக்காரனோ கிடையாது. ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன தாயார், ஒரு படிப்பறிவு இல்லாத தாயார். அந்த தாயார் ஒரு மாதிரி ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, ஆண்டவர் எனக்கு சொல்லுவாரியா, அவங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி சில காரியங்களை என்கிட்ட சொல்லுவாரியா. பாருங்க, பரலோகம் அந்த தாயாரை நம்புது. பாருங்க, அதுக்கு படித்தவங்க படிக்காதவங்கன்னு கணக்கு கிடையாது. அதுக்கு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் தான் கணக்கு. ஆண்டவர் உங்களை என்னையும் நம்புகிறாரா? பரலோகம் பேசுதா? ஆண்டவர் உங்களை என்னை நம்பி பேசுகிறாரா? அந்த இடத்துக்கு நம்ம வரணும். ஆசை, ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பான்னு சொல்லு. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? தேவன் சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் நம்புகிற மனுஷனாக மாறணும். ஆண்டவரே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, நாங்கள் நீர் நம்புகிற மனுஷனாய் மாறணும். நீர் நம்புகிற மனுஷனாய் மாறணும். ஆண்டவரே, ஒரு நாளும் தகப்பனே உங்களுடைய நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரவான்களை இல்லாதபடி போயிடவே கூடாது. தகப்பனே, எங்களை விட்டு எது ஏற்பட்டு போனாலும் உங்கள் நம்பிக்கை மட்டும் எங்களை விட்டு போயிடவே கூடாது. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் மட்டும் எங்களை விட்டு போயிடவே கூடாது. அவரை துக்கப்படுத்திடவே கூடாது. அந்த முத்திரை எங்களை விட்டு போயிடவே கூடாது. நீர் வரும் அளவும் ஆண்டவரே அந்த முத்திரை எங்கள் மேலே இருக்கட்டும். எங்களை நம்புங்க ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே.
உங்கள் நம்பிக்கைக்கு உரியவங்களை எங்கள் சபை மாறட்டும், எங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் மாறட்டும், எங்கள் ஊழியக்காரங்களாம் அப்படி மாறட்டும். மோசேயை போல, யோவானை போல, தானியேலை போல இவங்களும் மாறட்டும் ஆண்டவரே. உங்கள் நம்பிக்கைக்கு உரியவங்களாக மாறட்டும். கர்த்தர் பரலோகத்திலிருந்து உங்ககிட்ட பேச வந்தேன்னு நீங்கள் சொல்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய மனுஷங்களை நாங்கள் எல்லாருமே மாறட்டும் ஆண்டவரே. உடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.